நெகிரி செம்பிலான் அரசின் திருநாய்கள் ஒழிக்கும் திட்டம் கூட்டரசு சட்டத்தை மீறுகிறதா என்பதை தேசிய சட்டத்துறை அலுவலகம் ஆராய வேண்டும். அப்படி இருந்தால் அதன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலேசிய வழக்கறிஞர் மன்றம் வலியுறுத்தியுள்ளது. மாநில அரசின் அந்த நடவடிக்கை சட்டத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் எதிரானது. தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பை உண்மையில் சட்டப்பூர்வமாகவும் கருணையுடனும் கட்டுப்படுத்த வேண்டும் என அதன் தலைவர் எஸ்ரி அப்துல் வஹாப் கூறினார். ஊராட்சி மன்றங்கள் சுயமாக நாய்களை கொல்வதற்கு சட்டத்தில் எந்த அதிகாரமும் இல்லை என அவர் சுட்டிக்காட்டினார். விலங்குகள் நல சட்டமானது விலங்குகளுக்கு தேவையற்ற வேதனைகளை ஏற்படுத்துவதை குற்றமாக வகை செய்வதோடு தெரு நாய்கள் பிரச்சனையை முறையாக கையாளும் வழிமுறைகளையும் கொண்டுள்ளது. இந்நிலையில் நெகிரி அரசின் திட்டம் அச்சட்டத்திற்கு முரணாக உள்ளது. எனவே கால்நடை சேவைத்துறையும் விலங்குகள் நல வாரியமும் இத்திட்டத்தை தடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மலாய் முஸ்லிம்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக சில திருநாய்களை கொல்ல கடந்த வாரம் நெகிரி செம்பிலான் சட்டமன்றம் ஒருமனதாக முடிவு செய்தது. புகார்கள் அதிகரித்துள்ளதையும் பொது பாதுகாப்பு சிக்கல்களை கருத்தில் கொண்டும் ஊராட்சி மன்றங்கள் அதனை செயல்படுத்தும் என மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீனுடின் ஹருன் கூறியிருந்தார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.